வெல்கம் டு HappyTrading. வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே திங்கக்கிழமை என்ன வந்து இன்றைக்கி நிஃப்டியில் ஆப்ஷன்ஸில் என்னென்ன ட்ரேட் எடுத்தேன், ப்ராஃபிட் பண்ணலாம் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை 11/7/2022 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி 4 பாயிண்ட் வந்து மைனஸில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. 16,216 வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பையிங் ப்ரெஸ்ஸில் வந்துச்சு. காலையில் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் வச்சு அதை நான் காமிக்கிற பாருங்க. ட்ரேடிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள் நிஃப்டி இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு பாருங்கள் காலையில் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது. 16,130 ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போனது. திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து திரும்ப அப் ட்ரெண்டு கொடுத்து இப்படி சைடு வைஸாக போய்ட்டு இருந்தது. சைடு வைஸாக மார்க்கெட்டு மேலே கொஞ்சம் மேலே போய் திரும்ப வந்து மார்க்கெட் கீழே இறங்கி திரும்ப எங்கே லோ வந்துச்சோ அதே லோக்கு வந்துருக்கு. இந்த இடத்துக்கு 16,123 இது வரைக்கும் இருக்குது. 16,120 வரைக்கும் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் ரெக்கவரி கொடுத்து மார்க்கெட் வந்து 16,250 பக்கம் போயிட்டு அங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து மார்க்கெட் வந்து நேற்று எங்கே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆச்சு அங்கே வந்துடுச்சு. ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. காலையில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த விதமான ட்ரேடு வந்து காலையில் ட்ரேடு நான் பண்ணலை, ட்ரேடு எடுக்கலை. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சைடு வேஸில் இருக்கிறது ஒரு கேண்டில் அப்போ டவுன் அதை அப்போ அந்த மாதிரி விற்க வந்து பார்த்திங்கன்னா மேலேக்கு வந்துச்சு. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ட்ரேடு பண்ணக்கூடாது. ஏன்னா இது சைடு வேஸ் மார்க்கெட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தேன். மார்க்கெட்டு மேலே போகன்ட்டு நான் மேலே போகல, திரும்ப கீழே வந்துருச்சு. அப்புறம் திரும்ப இங்கே ஒரு இடத்துல எடுத்தேன். இங்கேயும் மார்க்கெட் மேலே போகல, திரும்ப கீழே வந்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1000 ரூபா லாஸ் ஆனது. அதுக்கப்புறம் டாப்ஸும் பை பண்ணேன். டாப்ஸ் இங்கே எடுக்கல, இந்த இடத்துல வந்து நான் பை பண்ணேன் 16,145. மார்க்கெட் கீழே போகும்போது கீழே போகல, திரும்ப மேலே போய் திரும்ப கீழே வந்துட்டாங்க. இந்த இடத்துல கன்ஃபியூஷன் தான் எனக்கு. இந்த இடத்துல ஒரு 5-6 ட்ரேட் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா பக்கம் லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து ஓரளவுக்கு லாஸ் வந்து அதில் ரெக்கவர் பண்ணேன். திரும்ப இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கரெக்டான என்ட்ரி எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற மார்க்கெட்டு ஃபுல் ரேலி கொடுத்து மார்க்கெட்டு ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தேன். மார்க்கெட் கீழே வந்த வாட்டி இங்கே ஒரு இது ட்ரேட் எடுத்தேன். கால் ஆப்ஷன் பை பண்ணேன். கால் ஆப்ஷன் பை பண்ணி இங்கே வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணேன். அது என்னென்ன ப்ராஃபிட் காமிக்கிற பாருங்கள். பேங்க் நிஃப்டி பாருங்கள், சூப்பரான ஒரு பையிங் ப்ரைஸ். காலையிலேயே பாருங்கள் ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே தான் மார்க்கெட்டு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சூப்பரான ரேலி. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ரேலி ஆகிடுச்சு பேங்க் நிஃப்டி. அதுக்கப்புறம் சைடு வேஸ் போய் திரும்ப ஒரு கரெக்ஷன் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாருங்கள் 1:30 மணிக்கெலாம் 2 மணிக்கெலாம் சூப்பராக மேலே போயிடுச்சு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் வருதுலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நிஃப்டி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. அது காரணம் வந்து இன்றைக்கி ஐடி செக்டர் வந்து 3% வந்து மைனஸில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் ஐடி செக்டர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் காரணம். இல்லாட்டி நிஃப்டி வந்து சூப்பராக வந்து மேலே ஐடி செக்டர் சப்போர்ட் கிடையாது நிஃப்டிக்கு. அதனால தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே மேலே காலையில் மார்னிங் ஒரு 1-1:30 வரைக்கும் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு புல்பேக் கொடுத்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் பண்ண பார்க்கலாம். நான் வந்து கோட்டாக் செக்யூரிட்டியில் குறைஞ்சிருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் தான் மேக்ஸிமம் பண்ணுவேன். பொசிஷன் வந்து மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். எப்போயோ ஒரு இது பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி பொசிஷன் இப்போ எடுத்து பண்ணுற மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கிடையாது. ஏன்னா ஒரு நாள் மேலே போகுது, ஒரு இடத்துல கீழே இறங்குது, இப்போ சைடு வைஸாக போகுது. திடீர்னு வீக்கில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக வருது. அப் ட்ரெண்டாக வருது, இல்லாட்டி டவுன் ட்ரெண்டாக வரும். அதை வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். அதனால் வந்து நான் மேக்ஸிமம் வந்து அன்னைக்கு பொசிஷன் எடுத்தேன்னா அப்பப்போ க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா பொசிஷன் எடுத்து வச்சு எனக்கு கொஞ்சம் 1 மந்த் 2 மந்த் முன்னாடி கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து பொசிஷன் இப்போ பண்ணுறது கிடையாது. அன்றைக்கி மார்னிங் என்ன என்ட்ரி கிடைச்சா ட்ரேட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ப்ராஃபிட் வச்சு புக் பண்ணிட்டு வெளியே வருவேன். ஓகேங்களா. இன்றைக்கி பாருங்கள், இது கோட்டாக் செக்யூரிட்டி அக்கௌண்ட்டு பாருங்கள். ஆப்ஷன் பாருங்கள், இதுதான் இன்றைக்கி நெட் ப்ராஃபிட் பாருங்கள் 2,076 ரூபா இன்றைக்கி இப்படி நான் எடுத்த ப்ராஃபிட்டு. என்ன ட்ரேட் எடுத்தேன் பாருங்கள், கால் ஆப்ஷன் எடுத்தேன், புட் ஆப்ஷன் எடுத்தேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ட்ரேடு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன். நான் மார்க்கெட்டு காலையில் சைடு வேஸ் போய் அப் ட்ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் 1:30 மணிக்கு மேலே தான் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை வந்தது. மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி மேலே போனாங்க பாருங்கள். இன்றைக்கி நான் ஆர்டர் எடுத்து காமிக்கிறேன். இப்போ எக்ஸிக்யூட் ஆர்டர் போகிறேன். இன்றைக்கி ஒரு 10 ஆர்டர் மோட்டர் பண்ணிக்கிறேன்.
பாருங்கள் 100 குவான்டிட்டி 2 லாட்டு. புட் ஆப்ஷன் பாருங்கள் 3 லாட்டு. அதுக்கு பாருங்கள் 10200 கால் ஆப்ஷன் 1 லாட்டு. 10200 புட் ஆப்ஷன் 1 லாட்டு. 10200 கால் ஆப்ஷனு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதில் தான் வந்து நான் கடைசி ஒரு 2 இதில் ப்ராஃபிட் பண்ண பாருங்க. 16200 புட் ஆப்ஷன் பாருங்கள் 99 ரூபாய் எடுத்தேன். இதில் ஒரு 5 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணேன். அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் பாருங்கள் 2 லாட் எடுத்தேன். 112 ரூபாய் எடுத்து 124 ரூபாய்க்கு பண்ணேன், க்ளோஸ் பண்ணேன். இப்போ ஒரு 6 ரூபா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16200 கால் ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது. என்ன எடுத்தால் அதுதான் ப்ராஃபிட்டே கிடையாது. ஏன்னா வந்து குயிக்காக வெளியே வந்துட்டேன். மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இல்லை, உடனே மேலே போகிறோம், உடனே கீழே இறங்குது. அதனால் இதில் பாரு 2 லாட்டு புட் ஆப்ஷன் எடுத்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் அதே தான். அது ப்ராஃபிட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு 10 ரூபா 15 ரூபா ப்ராஃபிட்டு வெளியே வந்துட்டேன். இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள் எல்லாமே. இது வந்து டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங், இது டெலிவரி எடுத்தது. இது பாருங்கள் 10000 கால் ஆப்ஷன் 3 லாட் எடுத்தேன். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ப்ராஃபிட்டு 51 எடுத்து ஒரு 5 ரூபா சில்லற ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பாருங்கள் 10100 109 எடுத்து இங்கே ஒரு ப்ராஃபிட் ஒரு 2 ரூபா. இந்த மாதிரி சின்ன ப்ராஃபிட் காலையில் வெளியே வந்துட்டேன். நான் மார்க்கெட் வந்து மேலே போகிறோம் கீழே வருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாருங்கள் லாஸ் ஆகிடுச்சு. 82 எடுத்து 81 லாஸு. 10000 கால் ஆப்ஷன் பாருங்கள் 3 லாட்டு 89 ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படியே தான், ப்ராஃபிட் கிடையாது, லாஸும் இல்லை. 10200 இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு ஒரு 3 ரூபா லாஸ் ஆகிடுச்சு, 300 ரூபா. இந்த இடத்துல 3 ரூபா லாஸு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 150 குவான்டிட்டி இந்த இடத்துல கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. 93 எடுத்து இது கொஞ்சம் லாஸு. அவ்வளோதாங்க. நீங்கள் 1000 லாஸ் பண்ணி திரும்ப வந்து லாஸை வந்து ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டில் கொண்டு வந்துட்டேன். பாருங்கள் இந்த ட்ரேடிங் 2076 ரூபா. பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரிய கேபிட்டல் ஒன்றும் கிடையாது. என் டோட்டல் கேபிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 20K தான் இருக்கும். இதை வச்சு தான் இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணது. அதனால் வந்து ஆப்ஷன்ஸ் பையிங் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒரு 10K 20K இருந்தால் போதும். அதை வச்சு நம்ம 1 லாட் 2 லாட்டு ப்ராஃபிட் பண்ணலாம். கரெக்டான என்ட்ரி தான் முக்கியம். கரெக்டாக என்ட்ரி பாயிண்ட்டும் எக்ஸிட் பாயிண்ட்டும் முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். ஹாப்பி ட்ரேடிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.